நாளை மறுநாள் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மதுரையை சென்றடைந்திருக்கிறார் நடிகர் விஜய். தமிழக வெற்றிக் கழகத்திலேயே 2வது மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் தகவலுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் நவீத். விவரம் என்ன? தேவா, தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு வருகின்ற 21ஆம் தேதி கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் மதுரையில் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. இதையொட்டி மாநாடு பணிகள் இரவு பகலாக தீவிரமாக நடந்து வருகிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தினமும் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். குடிநீர், பாதுகாப்பு, வாகன நிறுத்தம், சுகாதார வசதிகள், மருத்துவ வசதிகள் என அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு இந்த குடிநீர் தட்டுப்பாடு எதுவும் வராத வண்ணம் பூமிக்கு அடியில் குழாய்கள் பதிக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர் தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டுக்கு சுமார் பல தொண்டர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவசர மருத்துவ சேவை பணியிலும் சுமார் 600 பேர் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 21ஆம் தேதி மாநாடு நடைபெற உள்ள சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று காலை சென்னையிலிருந்து புறப்பட்டு மதுரை சென்றடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று அவர் மாலை இந்த மாநாடு நடக்கக்கூடிய திடலுக்கு செல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த மாநாடு பணிகள் குறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் அதே போல மாவட்ட செயலாளருடன் விஜய் இன்று மாலை அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த விடுதியை வைத்து ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில கட்சியின் தலைவர் விஜய் நேரடியாக மதுரைக்கு சென்று இந்த மாநாட்டு பணிகளை தீவிரமாக கவனித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி நவீத்.